நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேவன் சேனல். ஜிவி பிரகாஷ் வளர்ந்து வரும் மியூசிக் டைரக்டர் மட்டும் இல்லாமல் வளர்ந்தும் ஒரு ஆக்டராகவே இருக்காரு. அவருடைய நடிப்பில் கடந்த 3 வாரத்தில் 3 படங்கள் வந்துருச்சு. மொதல் வாரம் வந்து ரெபேல் வந்துச்சு, 2வது வாரம் கல்வன் வந்துச்சு போன வாரம். இந்த வாரம் என்ன படம் புதுசாக வந்து ரிலீஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வந்து டியர்னு ஒரு படம். அது வந்து ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் லவ் ரொமான்டிக் இந்த மாதிரி காமெடி 3மே மிக்சரான ஜேர்னலில் வந்த படம் வந்து டியர். இந்த டியர் படம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ஒன்லே ஸ்டோரியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு எதுக்காக பார்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஜிவி பிரகாஷும் ஐஸ்வர்யா ராஜேஷும் வந்து முதல்ல வந்து கேம்பாவாக ஒரு ஜோடியாக வந்து நடிச்சிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு பேர் வந்து செட் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல செட் ஆச்சு, ஒரு சில இடத்துல செட் ஆகலை. ஐஸ்வர்யா ராஜேஷ்னாலே வந்து நம்மளுக்கு முழுக்க வந்து அவங்களுடைய ஸ்டோரி பேஸ் வச்சு எடுக்கிற படங்கள்லாம் வந்து அவங்களுக்கு சூட்டபுளாக வந்து நம்ம பார்த்து பழகிட்டோம். அது மட்டும் இல்லாமல் அண்ணன் தங்கச்சி உறவு இந்த மாதிரி சிவகார்த்திகேயன் கூட நடிக்க கிட்டப்ப தான் பார்த்துருக்கோம். அவங்க வந்து ஜோடியாக ஒரு கம்பேக்காக வந்து ஒரு லவ் ரொமான்டிக் மூவி வந்து நடிச்சிருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு செட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தான் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளேயில் பார்க்கும்போது ஓவராலாக வந்து படம் பார்க்கும்போது கொஞ்சம் செட் ஆகலை ஸ்க்ரீனில் அவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரியும். இந்த படத்தோட டேரக்டர் ஆனந்த் ரவிச்சந்தர் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக தேடிட்டு பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணு வந்து தன்னுடைய நடக்கிற தூக்கத்தில் நடக்கிற கொரட்டஸ்த மூலமாக வந்து எல்லா மாப்பிளையும் வந்து ரிஜெக்ட் ஆகி ஓடி போகிறாங்க. அது இவங்க 2 பேரும் வந்து அவங்க எந்த இடத்துல வந்து சந்திக்கிறாங்க, எந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்ணாங்க. அந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வந்து உங்கள் தூக்கத்தினால வர கொரட்டனால அவங்க வந்து பாதிச்சாங்களா இல்லையா அப்படின்றத ஒரு ஒன்லே ஸ்டோரியை வச்சு எடுத்திருக்காங்க. இதே மூவி வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து மணிகண்டன் அவருடைய நடிப்பில் வெளியே வந்த குட் நைட் மூவி. அதில் வந்து பையனுக்கு கொரட்டை ஒரு சத்திருக்கும், ஒய்ஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருப்பாங்க. அதில் வந்து சூப்பராக டீட்டெயிலாக இருப்பாங்க. அதாவது கொரட்டை விடுறத வந்து போக்குறதுக்கு எவ்வளவு மெடிசன், எவ்வளவு டாக்டரு, தெரபிஸ்ட்டு இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் போட்டு காட்டுவாங்க. அந்த ஜேர்னலில் தான் இந்த படம் எடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஜேர்னல் எடுத்தாலும் அந்தளவுக்கு சூட்டபுளாக ஒத்தாருக்கான்னு பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக ஒத்தே ஆகலை. இதில் வந்து ஒய்ஃப் வந்து கொரட்டை விடுறாங்க. அதனால் இதில் வந்து ஆப்போசிட்டாக ஹஸ்பண்ட் வந்து ஒரு சைலண்ட் தூக்கம் போடுறது, அதாவது சின்ன சத்தங்கட்டாக நினைச்சுறாரு. அப்படின்ற பட்சத்தில் ஒரு முதல் நாள் நைட்டே வந்து உங்கள் கொரட்டை விட சத்தத்தை எடுத்தோடனே அடங்கு உய்யால இதனால் மறைச்சிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு தூக்கம் லைஃப் மாதிரி இது தூக்க லைஃப் போனது வந்து இவர் சிறந்த ஜேர்னலிஸ்ட் ஆகணுங்கிறதாக ஒரு பெரிய நியூஸ் கம்பெனியில் போய் வேலை செய்கிறாரு. அந்த நியூஸ் கம்பெனியில் வேலை செஞ்சதுக்கப்புறம் வந்து நியூஸ் கம்பெனியில் ஒரு சின்ன அசாத்தியத்தினால வந்து அவங்க தூங்கிடுறாங்க. தூங்குறதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த வேலை போயிடுது. அந்த வேலைக்கு போனதுனால வந்து இதனால தான் காரணம் சொல்லி 2 பேரும் டிவோர்ஸ் வாங்குறாங்க. அந்த டிவோர்ஸ் வந்து வாங்கினதுக்கப்புறம் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸ் வாங்கினாங்களா இல்லையா, மீண்டும் அவங்க சந்திச்சாங்களா அப்படின்றத ஒரு ஒன் ஸ்டோரி வச்சுருக்காங்க. ஜிவி பிரகாஷோட ஸ்டோரியில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன், அண்ணி, அம்மா, அப்பா விட்டுட்டு போன ஒரு அம்மா, உங்களுடைய வளைப்பில் தான் அவங்க குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் இருக்கும்போது என்டையராக வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து உள்ள நியூ கேரக்டர் வராங்க. அவங்களுக்கு இப்படி ப்ராப்ளம் இருக்குன்றது வந்து சரி செய்துட்டு வந்தாரா இல்லையா அப்படின்றத ஒரு ஸ்டோரியை வந்து அழகாக கொடுக்கணும்னு சொல்லி 2.25 மணி நேரத்தில் நினச்சிருக்காரு. ஆனால் வந்து இது கொஞ்சம் ஸ்டோரி பேஸ் வந்து ஒரு பழைய ஸ்டோரி. அதாவது போன வருஷம் வந்து சூப்பரான ஹிட்டான ஸ்டோரியை வந்து அப்படியே லைட்டாக அங்கங்கே பட்ஜெட்டிங் நீங்கள் பார்த்துட்டு ஒரு எடுத்திருக்காரு. ஆனால் அந்த படம் வந்து அந்தளவுக்கு சூட்டாக ஆகலை. இந்த படத்தில் எதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோடைய நடிப்பு, பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜிவி பிரகாஷ் தான். பாடல் காட்சிகள் பெருசளவும் இல்லை பேசுகிறளவுக்கு இல்லாட்டினாலுமே வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, பிஜிஎம்மும் சரி ஓவர் டோஸ் இல்லாமல் நார்மலாகவே இருக்குது இந்த படத்தில். அது இன்னும் கூடுதல் தான் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எடிட்டரோட கைவனம் சொல்லி ஆகணும். அந்த படத்தில் எடிட்டிங், அந்த சினிமா டப்பி, அவங்களுக்கு கொடுத்த நடிப்பு, அவங்க கொடுத்த ஒளிப்பதிவு சூப்பரான ஸ்டோரி, இதெல்லாம் வந்து சூப்பராகவே நச்சுரமாக தரமாகவே ஸ்க்ரீனில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம ஆடியன்ஸ்க்காக. ஐஸ்வர்யா ராஜேஷோட நடிப்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு தனிப்பட்ட ஒரு கேர்ள் ஏதாவது உமனிஸ்டம் ஸ்டோரிஸ் கொடுத்தாங்கன்னா அவங்க சூப்பராக நடிப்பாங்க. அந்த விதத்திலே பார்த்து பழகிட்டோம் அவங்கள தமிழ் சினிமாவில். ஒரு ரொமான்டிக்கல் மூவியில் வந்து இந்த மாதிரி ஒரு கம்பேக்காக கொடுக்கும்பொழுது அது நம்ம ஜிவி பிரகாஷ் சொல்லி வேணால் அவர் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் விஜய் இந்த மாதிரி தான் எந்த படம் வந்தாலுமே லிப்லாக் சீன் வச்சிடணும் நம்ம மைண்ட் செட்டில் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இப்போ தொடர்ந்து வந்த 3 படங்களில் வந்து அந்தளவுக்கு இல்லாட்டினாலுமே அவர் வந்து ஒரு காதல் மண்மை தான் வாழ்ந்துட்டு வராரு. இந்த படத்தில் உங்கள் 2 பேருக்கும் பேர் வந்து அந்தளவுக்கு மிஸ்மேட்ச் தான் ஆச்சு. அந்தளவுக்கு ஒரு கோட் ஆகலை இந்த படத்தில். இந்த படத்தை பார்க்குறதுக்கு நம்ம ஜிவி பிரகாஷோடைய நடிப்பு சொல்லணும். மனுஷன் 3 படம் வந்து அடுத்த வாரத்தில் நடிக்கிறதுனா அப்போ அந்தளவுக்கு எந்த அளவுக்கு கால் சீட்டு போட்டு எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பார். ஹார்ட் ஒர்க் பண்ணுறாரு, ஓகே. போன வாரம் வந்து கல்வன் படம் வந்து ஒரு 2-3 சீனுக்காக படத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து ரெபேல் வந்து அவருடைய கெட்டப்புக்கும் பார்க்கலாம். ஒரு ஸ்டாலிஷ் ஸ்டூடெண்ட்டாக வந்து ஒரு போராளிமை கட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்டமாக இருந்து அவங்க வந்து தன்னுடைய லைஃப்பில் வர ஒய்ஃபில் வந்து நடக்கிற கொரட்டஸ்தம் மூலமாக வந்து வர பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாரு. அந்த சந்திக்கிறது மூலமாக வந்து அவர் அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டாங்களா இல்லை கடைசியாக வந்து 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கி வெளியே போனாங்களா அப்படின்றத ஒரு ஸ்டோரியை வச்சு எடுத்திருக்காங்க இந்த படம். அந்த படம் அந்தளவுக்கு சூப்பராக ஒர்க் ஆகலை. இந்த படம் ஓவராலாக பார்க்கும்போது ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக இருந்தாலுமே யூத் சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஓரியன்ட் மூவி எல்லாருமே போய் பார்க்கலாம். டேட்டில்
நோ செக்ஸுவல் கண்டென்ட் கிடையாது. இந்த படத்தை பார்க்கணுமா கொஞ்சம் மனதைரியம் தான் வேணும். டியர் படம் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குது படம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எல்லா படமும் கொஞ்சம் வெறுப்பாக போகும், கொஞ்சம் ஹைப்பாக போகும். இந்த படம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து லோவாக தான் போகுது. லோவாக போனனால இந்த படம் என்னமோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் முக்கியம் தான் இருக்குது. அவங்க கோட்டை சுத்த ஊரை பார்த்துட்டு நம்ம தேட்டரில் வந்து ஐயோ அம்மம்மா இந்த கதை ஆல்ரெடி பழைய கதை புளிச்சு போன கதை இதை வச்சு மறுபடியும் ஒர்க் ஆகலையா அந்த மாதிரி நினைக்கிற வச்சுட்டாங்க. ஓவராலாக இந்த படத்துக்கு ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2 தான் தருவேன். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரிவ்யூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவியில் சந்திக்கிற வரை உங்களது விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பாய் வியூவர்ஸ்.